சுமந்திரனுக்கு தமிழ் மக்கள் மீது இருக்கக்கூடிய இந்த வெறுப்புன்றது எங்க போய் முடிக்க போகுது பாருங்க. ஒரு அழிவுலா முடிக்க போகுது. முள்ளிவாய்க்கால் அழிவுக்கு இணையான ஒரு அழிவு, அரசியல் அழிவு வரப்போகுது. வெண்டருவே உபாலித்தர் சொல்லியிருக்காரு, ஜனாதிபதியை விட நாங்க தான் சங்கரத்ன தேர்தல்கள் தான் பெரியவங்க அப்படின்னு. சும்மா எதுக்கு கோடி கோடியா செலவழிச்சு ஜனாதிபதி தேர்தலாம் வச்சுக்கிட்டு தேர்தல் ஒருத்தரை கூப்பிட்டு யார் உங்களுக்கு வேணும் ஜனாதிபதி, இந்த இவர் கை காட்டணும்னு ஜனாதிபதி ஆகிட்டு போயிருக்கு. பெருசாட்டுக்கு அப்படி செஞ்சாலும் பிரச்சனை. எங்களை மட்டும் அடக்கி சிறையில் போட்டு 20-30 வருடங்கள் இந்த அரசாங்கம் ஆட்சியை செய்யலாம் என்று பார்க்கின்றார்கள். நடக்காது. நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்காரு. நேற்று அர்ஜுனார் ஊத்த பேச்சு பேசினதை எதிர்கட்சி தலைவர் கண்டிச்சவரா? அதெல்லாம் கண்டிக்க மாட்டார். இப்ப அர்ஜுனாவுக்கு ஆதரவா தான் அவர் எதுவுமே எழுதி பேசுவார். அவர் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாராளுமன்றத்தில் தான் அவர் இருப்பார். தனுஷ்கோடி கடல் வழியாக தமிழகத்துக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவிய இலங்கையின் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்ற பின்னணியோடு தொடர்பு கொண்ட இருவர் தனுஷ்கோடி பக்கத்துல மெரைன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது எங்கே நடக்கல, எங்க வீட்டுக்கிட்ட தான். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன கதை? நல்ல கதை, நல்ல கதை. சனிக்கிழமை நாள்ல உற்சாகமா இணைஞ்சிருக்கோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உற்சாகத்துக்கு குறைவில்லை, மகிழ்ச்சி உச்சம். மகிழ்ச்சியின் உச்சம். பாருங்க, நம்ம கூட்டணியா சேர்ந்த அந்த பொது மேடை அமைச்ச எதிர்கட்சிகள் இருந்த அந்த தமிழ் பேசும் அரசியல்வாதிகள்லாம் அதை ஒரு பேர் வச்சுட்டாங்க. இப்ப பாதிக்கிட்டானே ஒரு புது பேர் நேற்று வச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னா, இனி அப்படிதான் கூப்பிடணும், தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பேரவை. தமிழ் பேசும் அரசியல் கட்சிகள் பேரவை. இனி அந்த பொது மேடை எதிர்கட்சிகளின் கூட்டணி அப்படி இல்லை, தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் பேரவை. அவங்களோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு சொன்னா, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களையும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் மீட் பண்ண போறாங்களாம். எதிர்கட்சி தலைவரே மீட் பண்ண அவர் காலக்கங்கைக்கு அவங்க ஓடி போட்டுறாரு. ஆனாலும் இவங்க பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க, ஜனாதிபதி சந்திக்கிறது. இது என்னன்னு சொன்னா டெல்சான், இதுல சூழ்ச்சி திட்டம் என்னன்னு சொன்னால், இது இப்ப உண்மையில சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா சிடபிள்யூசி ஆரம்பிக்கிற போது தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேரக்குள்ள சொன்னவர், தமிழ் கட்சிகளோட எனக்கு இணைஞ்சு பயணிக்கலாம் என்றால் வடக்கு கிழக்கு அரசியல் சூழல் வேற, மலைய மக்கள் அரசியல் சூழல் வேற, அது அரசோட இணைஞ்ச வகையில இருக்கணும். எனவே நான் இதுல இருந்து வெளியேறேன். ஆறு சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா அண்டு தந்தை செல்வநாய மக்கள் காலத்துல இருந்து வெளியேறினவர் ஒரு வரலாறு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இதுல இப்ப இதுல போறதுல முஸ்லீம் காங்கிரஸ் முஸ்லீம் சமூகம் சம்பந்தமா இதோட போய் கதைக்க தேவையில்லை. என்றால் காலகாலமா இருப்ப சுமந்திரன் பிரச்சனை என்றால் எப்படி இன அழிப்பண்டிருந்த இன அழிப்ப முடிஞ்சதுன்னு சொல்லி இப்ப கனவேறு குழப்பம் அது முடிஞ்சுதான் முடியலையாண்டு அதான் அடிச்சு நூத்துட்டார். இப்ப அடுத்தது தமிழ் மக்கள், அதாவது இலங்கையில 2 தேசிய இனங்கள் இருக்கு. தமிழ் மக்கள் ஒரு சிறுபான்மை இனம் இல்ல, தமிழ் தேசிய இனம். தமிழ் தேசிய இனத்தை கொண்டு போய் இன்றைக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னால், அந்த தமிழ் தேசிய இனத்திற அடிப்படை பிரச்சனையை மடமாற்றுறார். அது ஒரு பொது பிரச்சனை. வடக்கு கிழக்கு மக்களுக்கான பிரச்சனை அது தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இல்லை. அதை உடைச்சு நான் நினைக்கிறேன், சுமந்திரன் அரசியல் இருந்து விலகக்குள்ள அல்லது அரசியல் இருந்து வெளியேற்றப்படக்குள்ள இந்த தமிழ் மக்கள் அடையாளம்ன்றதை அவர் சுக்குநூறு ஆக்கிடுவார். ஏன்னா இப்ப திங்க் டேங்க் இருக்குது கொழும்புகள்ல மையமா கொண்டு, அதாவது இன்றைக்கு பாத்தீங்கன்னா நேற்று நான் உங்களுக்கு நிமல் காடாவை பற்றி சொன்னேன், அதை விட கணக்க திங்க் டேங்க் இருக்கு. வடக்கு கிழக்கு அல்லது ஈழத்தமிழர்கள்ற ஏதாவது விடயம் சம்பந்தமா முடிவுகள் அல்லது ஏதாவது முடிவு சம்பந்தம் தரவுகள்ல சர்வதேசம் போடுறேன்டா இந்த திங்க் டேங்க் கிட்ட இருந்தா போடுவாங்க. இந்த திங்க் டேங்க் ஆரோட குளோஸா இருக்கு, சுமந்திரனோட குளோஸா இருக்கு. அப்ப அவங்க ஆரை காட்டுவாங்க, இவரை காட்டுவாங்க. இதுல இது கிட்டத்தட்ட சொன்னால் தமிழ் புத்திஜீவிகளுக்கோ சிவில் சமூகங்களுக்கோ இதுல பாரதூரம் விளங்குது இல்ல. சுமந்திரனுக்கு தமிழ் மக்கள் மீது இருக்கக்கூடிய இந்த வெறுப்புன்றது எங்க போய் முடிக்க போகுது பாருங்க. ஒரு அழிவுலா முடிக்க போகுது. முள்ளிவாய்க்கால் அழிவுக்கு இணையான ஒரு அழிவு, அரசியல் அழிவு வரப்போகுது. அது தமிழ் மக்கள் ஒரு உயிரழிவு நடந்தது, அதுக்கப்புறம் ஒரு அரசியல் அழிவு இப்ப என்ன சொல்றது, வடக்கு கிழக்குல ஒரு பல்லின கலாச்சாரம் என்ற ஒரு கல்ச்சர் ஃபியூச்சர்ல வாரதுக்கான ஒரு முனைப்பை சுமந்திரன் வெற்றிகரமா முன்னெடுக்கிறார். அது அவரை பொறுத்தவரை வெற்றி அளிக்கும் நினைக்கிறேன். பேர் வச்சுட்டார். நேற்று பார்லமெண்ட் கட்டட தொகுதியில அந்த கூட்டம் நடந்தது, போயிருந்தவராக அந்த பார்லமெண்ட் கட்டடம். இப்ப அவர பேர் இப்ப செல்றின்னு சொல்றாரு. என்னடா இப்ப எங்கட செவ்வியில முன்னாள் மூத்த நிர்வாக சபை அதிகாரி செல்ரின், சிவில் சமூக செயற்பாடு மனித உரிமை செயற்பாட்டாளர், நீங்க ஊடறுப்புற பார்க்கலாம், தான் ஊடறுப்புகிறது. அவர் சொல்றாரு
சுமந்திரனுக்கு கதிரை இல்லாததான் இந்த அளவு பிரச்சனையை காரணம் இல்லையா? கதிரை இருந்திருந்தா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது யாழ் மக்கள் விட்ட தவறு. அவருக்கு ஒரு கதிரையை கொடுத்திருந்தா அவர் உண்டு அவரோட பாடுன்றது இருப்பேன். நீங்க மேலதிகமாக வேண்டாம் ஊடறுப்புல கேட்கலாம். சரி, இப்ப அப்படி இருக்கிற நேரத்துல இப்ப நான் பார்த்தேன் ஒரு தகவல் ஒண்ணு வெளியாச்சு. ஒரு தேரர் சொல்றாரு, ஒரு தேரர் இப்படி ஒரு கதை சொல்றாரு. ஜனாதிபதி பதவியை விடவும் உயரிடத்தில் இருப்பவர்கள், அதுக்கும் மேல இருப்பவங்க வந்து சங்கரத்ன தேரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு சொல்லியிருக்கா? அவர் பேர் வந்து வெண்டருவே உபாலி தேரர். வெண்டருவே உபாலி தேரர் சொல்லியிருக்காரு, ஜனாதிபதியை விட நாங்க தான் சங்கரத்ன தேரர்கள் தான் பெரியவங்க அப்படின்னு. இது அதாவது அஸ்கிரிய பீடத்துல மகாநாயக்கர் இல்ல, இவர் அணுநாயக்கர். அணுநாயக்கர்னா நான் நினைக்கிறேன் அடுத்த நிலையில் ஆமா, ரெண்டாவது பிரதிநிலையில இருக்கவர். அவரே அப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப நான் யோசிச்சேன், சும்மா எதுக்கு கோடி கோடியா செலவழிச்சு ஜனாதிபதி அதெல்லாம் வச்சுக்கிட்டு தேரர் ஒருத்தரை கூப்பிட்டு யார் உங்களுக்கு வேணும் ஜனாதிபதி, இந்த இவர் கை காட்டணும்னு ஜனாதிபதி ஆகிட்டு போயிருக்கு. பெருசாட்டுக்கு அப்படி செஞ்சாலும் பிரச்சனை. நான் இப்ப எங்களுக்கு இவர் இருக்காரு என்ன, அனுர நிக்காயத்துல இருக்கிறார், இத்தோதித்த ஹத்தோ அந்த அவர் இருக்கிறார். டெக்டர் படிய டெக்டர் சீல கிடக்குது அங்கல. அந்த என்ன சொல்ற அந்த வனவுதப்புனர் நாமல் அந்த மிருகங்கள் எல்லாம் கத்திக்குது, அந்த தேரர் இருக்கிறார். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன் எல்லாரையும் கூட நல்லா ஜனாதிபதியா இருப்பார் எங்களுடைய இவர் ஞானசார சுவாமிகள். அதிர்ச்சிகரமான செய்தினா நீங்க சொன்னீங்க, அந்த எருமை எல்லாம் கத்துனுச்சே அந்த தேரர் இருக்காரு அங்க. அவர் வந்து மாட்ட போறாரு. ஏன்னா ரக்கித ராஜபக்ச, விஜயதாச ராஜபக்ச மகன் அங்க அறக்கட்ட வாங்கின காசுல டிஸ்ட்ரிபியூட்டர் இவர் தானா. இவர் மூலமா தான் பலருக்கு அப்படி பிரிஞ்சு போயிருக்கான். அதான் அவர் அந்த அடி அடிக்கிறாரு, செம்ப தூக்கிக்கிட்டு அப்பா ஜால்ரா அடிக்கிறாரு, எல்லாம் அடிக்கிறாரு. ராஜபக்ச அந்த அடி அடிக்கிறது காரணம் என்ன? எல்லாத்துக்கும் சரியா ஷேரிங், நல்ல டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஒரு நீதி, ஒரு நடுநிலைமையானவர்கள்ட்ட வந்து சில விடயங்களுக்கு நாங்க நீதி கட்டுப்போம். அவர்கிட்ட போனதுல என்ன இருக்கு? அவர் மேல் நடுநிலைமையை பிரிச்சு கொடுத்துருப்பாரு எல்லாத்தையும். இனி வரும் நாட்கள்ல வந்து இந்த தேரர்கள் அப்படியெல்லாம் பார்க்க கூடதா இருக்கும். எங்களுக்கு விசாரணை அழைக்கப்படும் போது அப்புறம் தேரர்கள் எல்லாம் சேர்ந்து திரும்பியும் மகா சம்மேளனத்தை நாங்கள் கூட்டுகிறோம் பாருங்கள், தேரர்களை விசாரணைக்கு அழைக்கின்றார்கள், தேரர்களை குற்றம் சுமத்துகிறார்கள், தேரர்களுக்கு எதிராக செயற்படுகிறார்கள். உபாலி தேரர் பயம் வந்து வெண்டரூபே உபாலி தேரர் பயம் வந்து அந்த நீதிபதிகள் வயது அதிகரிக்கிறது வந்து வார நீதிபதிகள் அவங்களுக்கு சீல் பண்ணி விட்டுருவாங்க அச்சமும் தெரியாது. இல்ல நான் யோசிச்சதே பாருங்க, இந்த தேரருக்கு வயது ஒரு 75-80 இருக்கும். அது மட்டும் இல்ல, ரணில் விக்ரமசிங்கே 70 தாண்டிடுச்சு. சஜித் பிரேமதாசுக்கும் எல்லாத்துக்கும் ரணில் 80 கிட்ட நெருங்கிட்டாரு. ஆமா பெரிய பெரிய வயது. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து 60 வயதுல வர நீதிபதிகளை வந்து பேசுறாங்க. அவங்க என்ன கதை இது? மல்லி நல்ல பாயிண்ட் சொல்றீங்க. அதான் இவங்க ரிட்டையர் ஆகிற ஐடியா இல்ல. சரி போதும், நம்ம வயசாயிருச்சு, நம்ம ஓய்வு பெறுவோம், இனியே என்னத்துக்கு இதை முடியாத அரசியலை செஞ்சுக்கிட்டு இருப்பானே. இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க, சரி பாப்போம் செய்வாங்க. செய்யலன்னா 5 வருஷம் முடிவுல மக்கள் அடுத்த மாத்திக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. மக்கள்கிட்ட கையில தான் எதுவுமே இருக்கு. மக்கள் கொடுக்குற ஆணை தான் அரசாங்கத்துக்கு, அது அவங்களும் நடக்கட்டும். ஆனா இவங்க கழுசனை இழுத்து புடிச்சுக்கிட்டு சரி நான் வருவேன், கழுசன் கலண்டாலும் நான் இழுத்து புடிச்சுக்கிட்டு வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ரணில் விக்ரமசிங்கையோ அங்க நிபால் செய்யப்பாடு சிவா தூங்க மாட்டார் தெரியுமா? புதுனம் நான் முன்னெல்லாம் போற இடத்துல இல்ல அவரு இல்ல அவர் ஆபீஸ் வந்து கிளம்பலான் இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் பக்கத்துல அவர் சொன்னார், முதல்ல அந்த ஆபீஸ் பக்கமா அவர் வாரதே இல்லையா. இப்ப அவர் எம்பியாக இல்லையா அண்டையில இருந்து இப்ப அங்கதான் நிக்கிறாரு. அங்கதான் நிக்கிறாரா? அங்க பாருங்க, அவ்வளவு மும்முரமா பிறங்கி இப்ப அந்த கோட் சூட்டை போட்டுக்கிட்டு போறாரு, கோர்ட்டுக்கு இறங்குறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு. தூக்கம் இல்ல, தூக்கம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். முன்னா ஆட்சி அதிகாரமே எங்க கையில தான், முக்கியமான மீட்டிங்கா தூக்கம், பாராளுமன்ற செஷனா தூக்கம், யாரா படிங்களா இப்ப தூக்காம ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அனுரா வந்ததுக்கு பிறகு கனவேற உடல்ல ஆரோக்கியம் வந்திருக்கு, ஆக்டிவா ஓட தொடங்கிட்டாங்க. அது என்ன டீல் சார்? நேற்று போட் பண்ணதுல 66 டிக்கெட்ல 36 டிக்கெட் தானே உள்ளுக்குள்ள வந்தா, மிச்சம் காணல, எங்க நடந்தது? அது கொஞ்சம் அதுல ஒரு எம்பி வந்து
மாத்தி அமைக்கிட்டாராம். அது வேற பிரச்சனை. அப்ப சபாநாயகர் கேட்கிறாரு, நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க? எதிர்கட்சி யாரு எங்கட முஸ்லீம் காங்கிரஸ் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உதுமான்ல அது ஆமா ரவுஃபக்கிங் காக்காக்கு ஒரே பெரிய பிரச்சனையா தான் கிடக்குது. வாரவன் எல்லாரும் ஜெஸ் நோண்டதையும் ஆட்டி மாறிச்சா அங்க 19-20 எல்லாம் 20க்கு எல்லாரும் கோட்டாவோட சேர்ந்து உயர்த்தினவங்க. ஆமா 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 அந்த டைம் அப்படி. நான் நினைக்கிறேன் இவர் பயந்திருப்பார். இல்ல நான் நினைக்கிறேன் சும்மா கற்பனை கதை தான் டேல்சான். ஒருவேளை பேரு நோண்டு போட்டுட்டாரு தானே, பக்கத்துல இருந்தாரோ நாளைக்கு நீக்கிறேன் கட்சியாலன்னு சொல்லிட்டாரோ தெரியாது. போயிருக்கும் போது தெரியா கொழும்பு மாநகர சபைக்கு நடந்துச்சு அந்த மாதிரி. நான் நினைக்கிறேன் உடனே என்ன மெஷின் மேலே ஆகும் போறது எல்லாம் ப்ரூஃப் ஆகுதுதான் அவங்கள போட்டிங் விடுவாங்க. இப்ப போட் பண்ண முதல் அவர் பதறிட்டாரு. ஐயோ நான் அமுக்குனேன், அமுக்க இது வேலை செய்ததில்லை, அமுக்குறனால பிரச்சனை ஆயிருச்சு. அவர் அண்மை கால பேச்சுகள் எல்லாம் என்பிபி அரசாங்கத்தை வெல்கம் பண்ணி தான் இருக்கு. அப்ப சரி. அப்ப அப்ப தெரியாம நடக்கல, தெரிஞ்சுதான் நடந்திருக்கு போல. எங்களை மட்டும் அடக்கி சிறையில் போட்டு 20-30 வருடங்கள் இந்த அரசாங்கம் ஆட்சியை செய்யலாம் என்று பார்க்கின்றார்கள். நடக்காது. நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்காரு. இப்ப ராஜபக்சக்களை குற்றம் சுமத்தி அவங்கள அந்த உண்மையெல்லாம் நிரூபிச்சு அவங்களை உள்ள போட்டுட்டு இந்த அரசாங்கம் என்பிபி 20-30 வருஷம் ஆட்சி செய்ய பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு போதும் இடமளிக்க நாடுல கரப்ஷன் இல்லாத நாட்டை நாங்க அனுமதிக்க மாட்டோம். நாங்க எப்படி இருக்கணும், நாங்க இல்லாத என்ன அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கதை. நேற்று அர்ஜுனார் ஊத்த பேச்சு பேசினதை எதிர்கட்சி தலைவர் கண்டிச்சவரா? அதெல்லாம் கண்டிக்க மாட்டார். இப்ப அர்ஜுனாவுக்கு ஆதரவா தான் அவர் எதுவுமே எழுதி பேசுவாரு. அவர் நீதிமன்றத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாராளுமன்றத்துல தான் அவர் இருப்பாரு. நீதிமன்றம் ஏதோ ஒரு இடம், ஒரு ஆபீஸ் அந்த மாதிரி அளவுக்கு அந்த பாராளுமன்றத்தில் இருந்துகிட்டு கொண்டு வந்துட்டாங்க. பாத்துங்க, சிறப்புரிமை, பிரிவிலேஜ், அது கீழே அதை பேசுறதுனால நீ என்ன செய்ய, அதுல ஒண்ணும் கதைக்கலாது. யாழ்ப்பாண பக்கம் 2-3 விஷயம் வந்திருக்கு. ஒரு காணொலியும் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மாநகர சபையில நடக்கிறது என்னன்னு சொல்லி ஒரு பெண் ஒருவர் ஒரு காணொலி வெளியிட்டு இருக்கிறார். அந்த அந்த மாநகர சபை முறையா நடக்கிறல்ல, முறையான வகையில ரெயினேஜ் சிஸ்டம் இல்ல, இந்த ரோட்டை பிளாக் பண்ணி என்ன செய்வீங்க, இந்த தண்ணி இந்த நிறைய பிரச்சனை. ஊத்த தண்ணி அது தண்ணியோட கலந்து அந்த இது என்ன விலங்குகள் எல்லாம் குடிச்சு வாயில ஒரு விதமான அலர்ஜி மாதிரி. இந்த வாய்க்கால் முதல் இப்படி இருக்குல்ல. அது மட்டும் இல்ல, இந்த நீங்க குப்பையை லண்டனுக்கு அனுப்புனா அமெரிக்காவுக்கு அனுப்புனா பயிலையை பாருங்கன்னா ஒரு பெண் உண்மையில உண்மையா அந்த குப்பை பிரச்சனைன்றது மக்களை பெரிய அளவுல பாதிக்கிறது. பெரும் பிரச்சனை தான். இந்த பெண்ட ஆதங்கத்தை நாங்க இதுல பாருங்க. இந்த வேக்கால் இப்படி இல்ல, எங்கட வேக்கால் தெரியும். எங்கட கிராமம் நல்ல அழகான கிராமமா இருந்தது. இந்த வேக்காலுக்குள்ள நாங்க மீன் பிடிச்சு சாப்பிட்டா தெரியும். இப்ப இந்த மாநகர சபை குப்பை கொட்டு தொழிலை தனியெல்லாம் சுத்தி அடிக்கிறாங்க. சும்மா சொல்லாதீங்க, சும்மா சொல்றாங்க. நாங்க பாக்கிறதுக்கு அவசர குணத்துக்கு ஊத்துறாங்க. இந்த ஓட்டை என்னத்தை விட்டு இருக்கு, இந்த ஓட்டையை அடைக்க சொல்லணும் முதல். அப்படி நீங்க அந்த கடலுக்கு கொண்டாது சைக்கிள் கொண்டா கடலுக்கு போடுங்க. ரோட்டை பிளாக் பண்ணி என்ன அங்கால செய்யலாம். இங்க வரக்கூடாது. இந்த நாட்டை தண்ணி ஆடு மாடு எல்லாம் பாய கிடக்குன்னு சொல்லுவேன். லண்டனுக்கு அனுப்பணும், மண்ணாங்கட்டி அனுப்பணும். குப்பைய இதை அனுப்ப சொல்லுங்க. அந்த ஊத்ததையும் வீட்டை பக்கத்துல ஒரு நாளைக்கு இருந்து பார்க்கறது. அதை சொல்லுங்க. இப்படி இல்ல, இந்த வாய்க்கால் இப்படி இல்ல. இந்த வாய்க்கால் மணிவண்ணன் சார் நீட்டா துப்புராக்கி தந்தவர். நாங்க ஒரு நாள் சொன்ன கையோட அடுக்கிறாங்க எல்லாம் நீட்டா துப்புராக்கி தந்தவர். தெரியும். இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும். முதல் இந்த ஓட்டையை அடைக்கணும். நாங்க மழை காலத்துல அந்த வீட்டுல தண்ணிக்கு நாங்க தான் கிடந்து நாடுறது, பாம்பு வருது, முழு கிருமியும் வருது. இதுக்கு நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இதற்கு முதல்ல அடைக்க சொல்லுங்க. என்னதான் பிரச்சனையில அடைக்க சொல்லுங்க. இல்லாருக்கு மணிவண்ணன் சாப்பிட்ட குப்பராக்கி தந்த மாதிரி இதை அப்படி பாலம் எங்க போய் ஏறுது. பாலத்துக்கு போகல. நான் இதாலும் மீன் பார்க்கறதுக்கு சந்தைக்கு போறாங்க. இந்த பாலம் இப்ப கோவிலும் கொண்டு அப்படியே வாங்க வாங்க. இங்க வாங்க. பண்ட் அப்படியே போகுது. என்ன எங்களுக்கு எல்லாம் நாங்க எவ்வளவு காலமா இருக்கு, 86ஆம் ஆண்டுல இருந்து இருக்கிறோம் இந்த இடத்துல. இப்படி ஒரு நாட்டம் வந்ததே இல்லை.
இதுக்குனாலே போகுது. மாடுகள் வந்து முட்டு கால் முட்டை அப்ப மால் படியெல்லாம் சேரோட போகுது. பாலெல்லாம் திறந்தானே கொடுக்குது. எவ்வளவு ஒரு மனச்சிட்டு இல்ல வேலை செய்யுதுன்னு சொல்லுங்க. அப்ப இதே ஒரு நாள் வந்து இருக்க சொல்லுங்க வேலை இங்க. அது மாதிரி இன்னும் ஒன்று டீல்ஸா நடந்தது பாத்துருப்பீங்க கிளிநொச்சியில. ஆமா, எஸ்டிஎஃப் ஒரு பிரச்சனை ஒன்று போணுச்சு. அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. இந்த வேலை அதிகாரிகளுடைய வேலைக்கு வந்து இடையூறு தெரிவிச்சுதான் இவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அது கொஞ்சம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. நேற்று தினம் கிளிநொச்சி கனையபுரம் ஸ்கந்தபுரம் பகுதியில தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது. 2 குழுக்கள், அதுல வந்து காற்றில் அமைக்கிற அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கு இடையிலையும் தான் பிணக்கண்டு கூறப்பட்டது. அடிதடியெல்லாம் முடிஞ்சது. அப்புறம் விசேட அதிரடிப்படையினர் எல்லாம் வரவழைக்கப்பட்டது. அந்த நிலைமை இது செய்யப்பட்டது. 9 பேர் வரையும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களாம். மேலதிக விசாரணையை வந்து அக்கராயன்குளம் போலீசார் வந்து மேற்கொண்டு வராங்களாம். இது வந்து அந்த குறிப்பா சொல்ல போனால் காட்டிலே அமைக்கப்பட்டுள்ள காணியை பார்வையிட வனவள திணைக்கள அதிகாரிகள் சென்ற போது திட்ட ஊழியர்கள் இடையூறு விளைவித்திருக்கும். அந்த திட்டத்துக்கு பொறுப்பானவர்கள் இடையூறு விளைவித்ததான் சொல்லப்படுது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போனதான் சொல்லப்படுது. மேலதிகமான தகவல் ஒன்றும் வரையில் அடில்சான். இதுதான் இப்போதைக்கு வரைக்கும் உத்தியோகபூர்வமான தகவலா இருக்குது. ஆனா எனக்கு நேத்து இப்ப இந்த பார்லிமெண்ட்ல பேசப்பட்ட விஷயமெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்லா இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்குதானே. அண்மையில தான் சொன்னாங்க, சஜித் பிரேமதாசோட தலை இல்லாத உடம்பும் ரணில் விக்ரமசிங்கோட தலையும் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணி அப்படி ஒரு நபர் தான். அது நான் நினைக்கிறேன் வஜீரை யாரோ சொன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அப்ப யாரோ சொன்னாங்க, வஜீரை யாரோ ஒரு ஆள் சொன்னாங்க. அதுக்கு எஸ்ஏபில சொன்னது அப்படி ஒரு உடம்பங்களுக்கு தேவையில்லை, அப்படி ஒரு தலை தேவையில்லைன்னு. ஆமா, அதுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப நேத்து பார்லிமெண்ட் உறுப்பினர், அரசு தரப்பில் இருக்கின்ற பார்லிமெண்ட் உறுப்பினர் நஜித் அவர்கள் அவர் வர்ணிச்சு சொன்னாரு. இப்ப பாருங்க, பார்க்கும்போது தெரியுது சஜித் பிரேமதாசோட தலையில்லாத உடம்பும் முண்டை அப்படி, அதுவும் ரணில் விக்ரமசிங்கோட தலையும் பிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப எப்படி சிந்தனை பண்ணிக்கங்க மக்களே. நான் போட்டோ ஒன்று காட்டுவேன், அதுல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அது வந்து யாரோ கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுல இப்ப நாங்க இன்னும் கொஞ்சம் தலைகளை எட் பண்ணணும். யாரு? நாமல் ராஜபக்ச, உதயகமல் பிள்ளை, திரிஜ, அவங்க அதுக்கு பிறகு 10 தலை ராவணன் வைக்கணும். இல்ல, அது கூட நல்லா இருக்கும். இது அதோட மோசமா இப்ப சிந்திச்சு பார்த்தா ஒரு ரொம்ப அவலட்சணமான ஒரு ராட்சச மிருகம் ஒன்று தான் கிரியேட் பண்ணி சிங்கள மக்களை பேஸ்புக்ல போட்டிருக்காங்க. அந்த பாருங்க அந்த படத்தை. ஆனா முக்கியமான விஷயம் இப்ப அயல் நாட்டுல பதிவாகி இருக்கு. இத்தனை நாட்கள் இந்த கோக்கரோச் கரப்பாம்பூச்சி அந்த போராட்டம், அந்த போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சதா சொல்றாங்க. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாராம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் நெருக்கடி முற்றியதால் ராஜினாமா பண்ணிட்டார். நேற்றைக்கு முன்தினம் மோடிஜி அவர்கள் இப்படி போன க்ளோஸ்அப்ல வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தார். நாங்க இது சம்பந்தமா கேபினெட்ல பேசுவோம், ஒரு முடிவு எடுப்போம்னு அதை சொல்லியிருந்தார். அதே மாதிரி இன்னைக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. நல்ல விஷயம்தான். வினாத்தாள் கசிஞ்சதால இந்த போராட்டம் படிச்சு. ஆமா ஆமா, அதுக்கு இவர் தான் பொறுப்பு சொல்லணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி பதவி விலகி இருக்காரு இந்த வினாத்தாள் கசிவுனால. ஏன்னா அந்த அந்த நீட் தேர்வுனால எத்தனை பேர் கொஞ்சம் புள்ளிகள் குறைஞ்சதுக்கு அப்புறம் ஃபெயில்னு சொல்லிட்டா தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ற அளவுக்கு ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறாங்க இந்த எக்ஸாம்னால. அதைத்தான் பேன் பண்ணணும், இல்லாட்டி அதில் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு பலதரப்பட்ட ஆக்கணும் இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. இது அடி வந்து அறகலையமாய் தான் போய்கிட்டு இருந்துச்சு. சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. எல்லாமே அறகலையே தான். அது அவர் போலீஸ் ராணுவத்துல இருக்கவர் திடீர்னு அதை அவருக்கு கெப்பலம் கழட்டி போட்டு அவர் வந்து இங்க நடந்துச்சு. அதெல்லாம் இங்க நடந்ததான் அங்க நடக்குது. ஒரு பெஜிக் மாதிரி இல்ல அந்த டிசைன் ஒன்றுதான், நாடுதான் வேற. நாடுதான் வேற. இலங்கை, பங்களாதேஷ், நேபாள், டெல்லியில இது ஒரு முன்னோட்டம் தான். இது ஒரு முன்னோட்டம். இது சக்சஸ். மோடிஜி கண்டினியூ பண்றது கஷ்டம் தான். சரி, அதோட சம்பந்தப்பட்டு தான் அருந்ததி ராய் அவங்க சொல்லியிருக்காங்க. இலங்கை அருந்ததி ராய் முக்கியமான ஒரு ஊடகவியலாளர், மிகவும் அறியப்பட்டவர். ஈழத்தமிழர்கள் வரலாற்றோட பல்வேறுபட்ட கட்டுரைகளை எழுதினவர். சொல்லுங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இலங்கை, வங்காளதேசம், நேபாளத்தில் நடந்தது போல இந்த அரசை கவிழ்க்க இந்த இளைஞர்களால் முடியாது. ஆனால் மோடிக்கு வாக்களித்த இந்து மக்களின் பிள்ளைகள் மோடிக்கு எதிராக வீதியில் இறங்கி இருப்பதை பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருந்ததி ராய் சொன்ன கருத்து அது. அதே நேரம் நீங்க இந்த இந்தியா பக்கம் போயிருக்கிறதால தனுஷ்கோடி கடல் வழியாக தமிழகத்துக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவிய இலங்கையின் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்ற பின்னணியோடு தொடர்பு கொண்ட இருவர் தனுஷ்கோடி பக்கத்துல மெரைன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது எங்கே நடக்கல, எங்க வீட்டுக்கிட்ட தான் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துச்சு.
வத்தல பள்ளியா அவ வந்து எங்க இல்ல 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 வீட்டுக்கு இல்ல டில்சான், இது ஊர்க்கதை வடிவ சொல்லுங்க கேட்கறது. ஊர்கதை. இது என்னன்னா குடுரோசான்ங்கிற பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபடுற ட்ரக்ஸ் தான் மெயின் ட்ரக்ஸ் சப்ளையர் இவர். குடுரோசான இலக்கு வச்சு பிளான் பண்ணிருக்காங்க இவங்க. கடைசியில குடுரோசான்ட அண்ணன்ட மகட 3வது வயசு பர்த்டே எங்க வீட்டுக்கு கிட்ட ஒரு ஹோட்டல் இருக்கு, அழகான ஹோட்டல், இந்த ஆரோட கழனி ஆரோட புடிச்ச வாக்குல அழகான ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. எல்லாம் நல்லா அழகா டெக்கரேட்லாம் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமா போய்கிட்டு இருக்கு. டேபிள்லாம் அப்படி போத்தெல்லாம் வச்சு லிக்கர்லாம் வச்சு நல்லா நல்லா பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த பாட்டிலேயே 2 பேரும் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. நம்மளும் இந்த பர்த்டேக்கு ஒரு கெஸ்டா வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரோட பார்வையில் இருக்கு. திடீர்னு இவங்க என்ன செய்யறாங்க, குடுரோசான இலக்கு வச்சு சுடுறதா நினைச்சுக்கிட்டு குடுரோசான கோலையாவை சுட்டு போட்டாங்க. சுட்டுட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டம். கடைசியில குடுரோசான் எங்கன்னு பார்த்தா சிகரெட் பத்திரத்துக்கு கொஞ்சம் ஓரமா போயிருக்காரு. இல்லைன்னா அந்த குடுரோசான் தான் டாக்கெட். இது எல்லாம் கொஞ்சம் உடுப்பு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த பதற்றத்துல ஆளை மாதிரி வெடி வச்சுட்டு ஓடி இருக்கானுங்க. ஓடி இந்த காரை என்ன செய்யிருக்கானுங்க, ஜாயில ஹைவே கிட்ட விட்டுட்டு அங்கிருந்து நேரம் மன்னார் வந்து மன்னார்ல இருந்து 3 லட்சம் போட்டு கொடுத்து இந்தியாவுக்கு வந்திருக்கான். இதுதான் நடந்திருக்கு. தமிழர்கள் 2 பேரும். அப்ப இது 2 தமிழாக்கள், 2மே தமிழாக்கள். ஒருத்தர் வத்தல, ஒருத்தர் கம்பா. 2மே தமிழ் பேசும் இளைஞர்கள்னு இளைஞர்கள் குடும்பத்தவங்களா இளைஞர்களோ. ஆனா 2 நபர்களும் தமிழ் பேசுகிற 2 பேர். வத்தலையில தான் ஒருத்தர் இருக்காரு. இங்க 3 வழக்குகள் இருக்கு. 2 பேருக்கும் 3 வழக்குகள் இருக்கதா சொல்லப்படுது. ராமேஸ்வரம் பகுதியில வந்து மரைன் போலீசார் தான் இந்த கைதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகமா தகவல் பரிமாறப்பட்டிருக்கு. அதை விட நான் யோசிங்க, இங்க ஒரு சம்பவத்தை நடத்திட்டு ஜாயில ஹைவே கிட்ட வண்டியை விட்டுட்டு மன்னார் போயிட்டு மன்னார்ல இந்தியா போற அளவுனா எப்படி ஒரு ப்ரீ பிளான் பாருங்க. அது எல்லாமே முன்கூட்டியே திட்டமிட்டு இப்ப இன்னமும் அப்படி குற்றவாளிகள் வந்து கடல் வழியே தப்பிக்கிறாங்கன்னு சொன்னா அது ஏற்கனவே செவ்வந்தி அப்படித்தான் போனாங்க. செவ்வந்தியேன்னு எல்லாம் வள வீசி தேடிக்கிட்டு இருக்கும் போது அக்கா போயிருச்சு இந்தியா யாழ்ப்பாணம் போயிட்டு, யாழ்ப்பாணத்துல இந்தியாவில இருந்து நேபாள் போயிட்டு அப்படியே எங்க அப்பா உலகம் சுற்றும் வாழுபியா அது இருக்கு. அப்ப இன்னும் விட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப இன்னும் டைட் பண்ணணும். பத்தாது. இது லுசிண்டன் மற்றும் விக்னேஸ்வரனா பேரு கைது செய்யப்பட்டிருக்க 2 பேரும். தமிழ் பேரோட எப்படி விளையாடி இருக்கான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஷூட்டிங் சீன்ல வந்து தமிழ் பேர் 2 ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடந்திருக்கு, ஈடுபட்டிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் பேர் 2 வந்து இப்படி மாட்டிருக்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடந்தது. அப்ப இப்ப திருச்சி சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்களாம். மிக விரைவில் வந்து நாடு கடத்தப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. வராங்க. ஆனா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா டில்சான் வளமே அப்படியான ஆட்கள் போறது அங்க ஆனா இவ்வளவு கெதியா தகவல் பரிமாறப்பட்டிருக்கு. இலங்கையில குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய தகவல் வேகம் எடுத்திருக்கு. கடந்த காலத்தோட ஒப்பிடக்குள்ள ஒரு முன்னேற்றமா பார்க்கப்படுது. என்ன முதல்ல இவங்க அங்க மாறி இங்க மாறி கஞ்சி பனையெல்லாம் பிணையில போய் தண்ணி ஓடி தப்புனது. டில்சன் இப்ப இலங்கையில வந்து ஊழல் ஒழிச்சாச்சு, லஞ்சம் ஒழிச்சாச்சு, ஒரு தருக்கு ஒண்ணு செய்யலாண்டு. ஆனால் நேற்று என்னோட ஒரு ஸ்ரீலங்காவுக்கு விடுமுறைக்கு சென்று வந்த ஒரு நண்பர் சொன்னார், இல்ல ஸ்ரீலங்கா திருந்தல்ல, இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது, ஆங்காங்க நடக்குது. இப்ப எப்படி என்ன கையில வாங்குறாங்க, இல்ல சொல்றாங்க உனக்கு தடகொலா போடுவோம், அப்படி இல்லைன்னா அந்த போக்குள்ள அந்த 10க்குள்ள வீசிட்டு போ காசை, இப்படி போலீஸார் சொல்றாங்க. நடந்திருக்கு. அல்ல அப்படி இல்லைண்டா இல்ல என்ன சொல்ற, உனக்கு ரிசிப்ட் எழுதிட்டு ஒரு அந்த புத்தகம் தரும், அந்த புத்தகத்துக்குள்ள வச்சுட்டா திரும்ப. அப்படியாட்டி இந்த பைக் 2 சைடுல இருக்கும் பாஸ்கெட் மாதிரி அதை திறந்து வச்சிருப்பாங்க. போடும் தடுமாறம் போ, டக்குன்னு போட்டு போ, அந்த மாதிரி நடந்திருக்கு. பிச்சை இல்ல இதுல கொஞ்சம் அந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த மற்ற விடயங்கள்ல கவனம் செலுத்துற மாதிரி இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இது ஏதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும். இது வந்து மக்கள்கிட்ட நீங்க நன்மதிப்ப பெறன்னு இந்த போலீஸா இருப்ப அந்த வீடியோ என்ன சிங்களத்துல கதை விடுறதுக்குள்ள எனக்கு விளங்கல. அதுல அந்த வீடியோல வர நபரை நீங்க பார்த்தாலே தெரியும், ஆள் கொஞ்சம் உள ரீதியாவும் மன ரீதியாவும் ரொம்ப பாதிக்கப்பட்ட நபர் மாதிரி தான் விலகுது. ஏன்னா டென்ஷன் பார்ட்டி, இப்படியான டென்ஷன் பார்ட்டிகளை வந்து இந்த காவல்துறையில வச்சிருக்கிறது அவருக்கும் நல்லது இல்ல, இந்த போலீஸ் இதுக்கும் நல்லது இல்லை. அதனால அந்த மாதிரி ஆட்களுக்கு டட்டா பாய் சொல்லி பென்ஷன் கொடுத்து அனுப்பிடுங்க. ஏன்னா அது பர்ச்சேஸ் கூட இல்ல. சேட்டகள் என்ன செய்யற பாரு பைக் காசு
අනිවාර්යෙන් දෙනවා සර්. මං සර් මෙතන නතර කරලා තිබ්බ වාහනේට මෙතන නතර කරලා තිබ්බ වාහනේ මොකද්ද සර් නීතිය? පාත්තේ කොහට දීලා නැහැ නේ අයියේ. මේ අයියේ මම මෙතන නතර තිබ්බේ ලයිසන් එක දෙන්න බෑ. හරි ඉතින් අයියේ. අඩුවක් මොකක්වත් දාලා නැහැ නේ අයියේ. அவற்ற துன்பமும் கவலையும் உங்களுக்கு என்ன தெரியும்? இதுல என்னத்துக்கு படத்துல நீங்க பார்த்ததை சொல்றீங்க? சொல்றேன் நான். வீட்டை வரக்குள்ள சொல்லி பஸ்லோட உனக்குண்டா ஆட்டிறைச்சி கறியும் அல்ல பிரியாணியும் ஒரு பவுன் நகையும் வாங்கிட்டு வரேன். வர கலெக்ஷன் டியூட்டிக்கு முதல் வரலண்டா அது வேற என்ன செய்யறது? அதுதான் இல்ல இதுதான் டீலிங் ஒன்றும் நடந்துச்சோ தெரியாது. ஆள் வந்து பைக் ஓனர் வந்து போன் எடுத்துட்டார். போன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண தோணுன்னு ஆள் டென்ஷன் ஆகிடுச்சு. வீடியோ எடுக்கிறியா? என்ன எங்களுடைய பணிக்கு நீ இடையூறு விளைவிக்கணும் என்ன செய்யறேன்னு பாரு அப்படின்னு சேலஞ்சு. அப்புறம் சேட்டக்கள்கிட்ட போறாரு. போன் அவரும் போன் ரெக்கார்ட் பண்றாரு. என்னன்னா இந்த அப்படி திரும்புற பக்கம் வண்டியை நிப்பாட்டிட்டாரு. அந்த மோட்டார் சைக்கிளும் நிப்பாட்டிட்டாரு. ஆனா அவரு சொல்றாரு நான் உள்ளுக்கு தான் நிப்பாட்டினேன். இத மாதிரி பாருங்க ரோட்ல நிறைய பேர் நிப்பாட்டி இருக்காங்க. நான் என்ன செஞ்சேன் தப்பு, இதுக்கு ஏன் எழுதுறீங்க அப்படின்னு. சரி அப்ப எழுதுறதுக்கு காரணத்தை கேட்கிறாரு. சரி எதுக்கு நீ என்னத்துக்கு தடக்கூட போட போற அதை சொல்லு அப்படின்னா அவருக்கு வாயில வார்த்தை வருது இல்ல. நீ லைசனை தான் நான் செஞ்சு காட்டுறேன். நீ லைசன் ஆனா சொல்லுடா லைசன் தானே என்னத்துக்காக நீ லைசன் கேட்கிற என்ன குற்றம் அது வருது இல்ல வாயில. நீ லைசனை தான் நீ லைசன் இதுல போலீசார் தொடர்புல பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ன செலவாவது செலவிட்டு இந்த இது கமரா சிஸ்டம் ஒன்று கொண்டு வர உழைக்கிட்டாங்க. ஆமா இங்க வச்சுக்க வெளிநாட்டுல மாதிரி எது நடந்தாலும் தெரியும். அது இப்ப இல்லையா? அது வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து அதுக்கான இப்ப வேலை திட்டங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதை கட்டாயம் கொண்டு வருவாங்க. அவங்க சொன்னாங்க இந்த வருஷம் இறுதிக்குள்ள அந்த வேலை நடக்கும்னு. ஸோ இப்ப ரீசெண்டாவும் பேசப்பட்டுச்சு. அது நடக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்த புதுசுலே சொன்ன விஷயம் தான் அது பொடி கேம்ப் கொண்டு வர போறதா. அது வாரதுக்கு இடையில உழைக்கிறது எல்லாம் உழைச்சிருவோம்னா இவ்வளவு அவசரம் அவங்களுக்கு இல்ல. பொதுமக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் நாங்க விடுறோம் என்னன்னு சொன்னால் அந்த உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த போக்குவரத்து விதிமீறல்களை பதிவிடுறதுக்கான ஒரு வாட்ஸ்அப் இலக்கம் உண்டு அரசாங்கம் பயந்து இருக்குது. நீங்க 2 பேர் மோட்டார் பைக்ல போகும்போது அல்லது ஒருவர் போகும்போது இப்படியான சம்பவங்கள் எப்படி கையாளுறன்றதை பற்றியும் யோசிங்க. 2 பேர் போகும்போது போலீசார் நீங்கள் தவறு செய்தால் அதுக்குரிய குற்றத்துக்கு நீங்கள் அதை செய்துதான் ஆகணும். தவறு செய்யாமல் உங்களை அழைச்சாங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு ஆள் அந்த வீடியோ காணொலியை பதிவிட்டு அதுக்கு அனுப்புங்க அல்ல ஊடகங்களுக்கு அனுப்புங்க. அதை அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம். அதனால போலீஸ் அதிகாரிகளும் கவனத்தில் இருக்கணும். வீதிகளில் போறவங்களும் கவனத்தில் இருக்கணும். சாரதிகள் உங்க சாரதிகள் கடமையை நீங்க நிறைவேற்றுங்க. டில்ஷான் அந்த கதிர்காமத்தை பாத்துறீங்களா? கதிர்காமத்துக்கு போறதுல ஒரு அன்பர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பதிவிட்டு இருக்கிறார். இது எப்பவோ காய்ச்சிட்டு வந்த சுப்பிரமணிய விஷயத்திலே நான் கதைச்சோம். அந்த பாத யாத்திரைங்கிறது எப்படி இருக்கணும், இந்த மத ரீதியா ஆன்மீக ரீதியா முன்னெல்லாம் எப்படியெல்லாம் பயணம் செஞ்சாங்க அந்த பாத யாத்திரைகள். இன்னைக்கு அது எப்படி மாறி இருக்கு. அதுக்கு நல்ல உதாரணத்து வீடியோ. என்னுடைய தாயார் இந்த பாத யாத்திரை சம்பந்தமா சொல்லும்போது சொன்னார், முதல் கதிராமம் போறோம்னு சொன்னால் நடக்கிறேன்னு சொன்னால் ஒரு 3 நாட்களுக்கு முதல் அருகில் இருக்கக்கூடிய கோயில்ல போய் அவங்க அந்த கோயில்ல இருந்து அங்கேயே உண்டு குடிச்சு மூழ்கி அங்க கோயில் வழிபாடுகள் தான் நடக்கிறது. இப்ப இந்த நடக்கிறது கதிராமம் போறது எப்படி போறாங்கன்னு கேட்டா இப்ப முதல் நாள் காணக்கூடியா இருக்கான் வீதியில. அடுத்த நாள் எங்கிட்ட கேட்டா கதிராமம் போறவங்க பஸ்ல போறாங்க. அந்த அது ஒரு என்ன சொல்ல பக்தி அல்லது அதுக்குரிய அந்த சிறப்புகள் எல்லாம் இல்ல. அந்த 2 பேர் உரையாடல பாருங்க, உரையாடலே விளங்குது. அது எப்படியாப்பட்ட சிந்தனைகள் அந்த 2 பேரும் பாருங்க. அப்படி ஒரு பேசிக் வீடியோ போடுற அளவுக்கு அவங்க சிந்தனை மாறி இருக்கு தானே. எப்படியாப்பட்ட ஒரு கீழ்த்தரமான சிந்தனை அது. என்னத சொல்ல நீ மாற வேண்டியது இவங்க தான். அவங்க உடனே நீங்க உடனே அதுக்கு சொல்லுவீங்க அவங்க கம்பி கட்டுற கதை கேட்பாங்கன்னு சொன்னா இல்ல நாங்க சும்மா ஃபன் கண்டு கோயில்ல வழிபாடுகள்ல அல்லது அதுகள்ல எல்லாம் நீங்க ஃபன் எடுக்கவே கூடாது. அது இப்ப நாங்களும் நீண்ட காலம் ஊடகத்தில் இருக்கிறோம். இந்த டெலிஷன் கிட்டத்தட்ட 7-8 வருஷமா நல்லூர் திருவிழாவை கவர் பண்ண போகுது. நல்லூர் திருவிழா நேரிலே என்ன நேரில தான், மடுமாதாட நேரிலே என்ன நேரில தான். அது மாதிரி கொழும்புல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல பிரதான பள்ளிவாசல்ல ஜிம்மா பள்ளிவாசல்ல புறகான்ற நேரில என்ன நேரில தான். அதுல போயிட்டு நின்று நாங்க என்ன சொல்ற ஒரு சமயத்தை அவகத்திக்கு உட்படுத்துற மாதிரி நடந்து கொள்ளல. இந்த மாதிரி பன்சலைக்கும் ஏதோ போறோம்னு நினைக்கிறேன் இல்லையா கொழும்புல இருக்கக்கூடிய பன்சலை. இப்ப அதுல எல்லாம் போயிட்டு நீங்க இப்படி செய்யல. அதுல வருவாங்க போவாங்க. அது நாங்கள் அந்த 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 கண்ணோட போறதே பிள்ளை கட்டாயம். அந்த கண்ணோட்டத்திலையும் அந்த சிந்தனையிலையும் போறதே பிள்ளை. அதனால திருந்துங்க. போன வருஷம் நீங்க பாத்துருப்பீங்க அந்த நல்லூர் அந்த தேர் நல்லூர் அந்த இறுதி உற்சவ நாட்கள் எல்லாம் அந்த அரோகரா கோஷம் எழுப்புற டைம்ல எல்லாம்
கைத்தொலைபேசிகள்ல உயரம் தான் அதிகமா இருந்தது. மேல கைகள் பார்த்தா எல்லாம் தொண்ணூறு போட்டு தான் தெரியும். போன் தான் தெரிஞ்சு அது ஒரு ஆள் யாரோ ஒரு ஆள் வந்து புகைப்படம் எடுத்தும் போட்டிருந்தார். கோயில்கள் இப்ப இருக்கக்கூடிய இறுதி அடைக்கலம் கோயில்கள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள், பன்சாலைகள் அதுகளையிற புனிதத்தன்மையும் இந்த சமூக வலைத்தளங்களை கொண்டு நாசப்படுத்திட்டாங்க. உங்களோட விளையாட்டுகளை நீங்க வெளியில வச்சுக்கொள்ளுங்க, சாப்பாட்டு கடையில வச்சுக்கொள்ளுங்க, குளிக்கிற இடத்துல வைங்க, வேற எங்க வச்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப போற உனக்குத்தான் மத நம்பிக்கை இல்ல, நீங்க வேற ஏதோ சிந்தனையில போறேன்னு சொன்னா இன்னும் பல பேர் ஆன்மீக மன அமைதிக்காக ஆலயங்களுக்கு வரவங்க பல பேர் இருக்காங்க. அவங்க நீ டிஸ்டர்ப் பண்ற, அவங்க உள்ளத்துல நீ வந்து ஒரு இடையூறு விளைவிக்கிற, அவங்க பக்திக்கு நீ ஒரு தடையா இருக்க. அதனால எல்லாம் சிந்திச்சு செயல்படுங்க. நீங்க தான் பக்தியா போகணும், மற்றவங்க வாரவங்க பக்தியா வாராங்க, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, இறைவனோட உரையாடுறதுக்கு கிடைச்ச ஒரு டைம் அது. அப்ப அந்த டைம்ல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு அமைதியா மன அமைதியா பிரச்சனைகளை பேசுறதுக்காக வாராங்க. அப்ப அந்த டைம்ல போயிட்டு அங்க நான் போனை நோண்டிக்கிட்டு அதுல ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு டிக்டாக்கை செஞ்சுக்கிட்டு ஒரு நாள் நான் பார்த்தேன். ஜப்னாவுக்கு போயிருந்து நல்ல ஒரு டைம் இல்லை, நார்மல் டைம் தான். அங்க டிக்டாக்கை போட்டு நல்ல ஒரு அப்படி முன்னுக்கே ஆடுறாரு ஒரு டான்ஸ். என்னடா மெயின் கேமராஸ் வந்து இருக்கா, எதுவும் ஷூட்டிங்கா, ஹெட் ஷூட்டிங்கா, இல்லை நீங்க எதுவும் நாடக நிகழ்ச்சியான்னு பார்த்தா இல்ல, அந்த மொபைல்ல ஒரு சின்ன ரீல் போடுறதுக்காக டான்ஸ். அப்ப அது முருகர் தான் அது பதில் சொல்லணும். நேற்று நாள் சொன்னார், ஒரு புலமைந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயம் ஒன்றுல, தேவாலயங்கள்ல கூடுதலா பாத்தீங்கன்னா என்ன சொல்ற திருப்பலி நடக்கும். திருப்பலியில ஒரு பக்தியா இருக்கும். அங்க அங்க வந்து என்ன ஓப்பனும் என்ன ஃபண்ட் ஷேரிங் என்ன ஒன்று ஒரு ப்ரோக்ராமா. திருப்பலியில பாட்டு நடக்காம, கொத்தரொட்டி கடை நடக்குதாம், எல்லாம் நடக்குதாம். திருப்பலியில விரும்பினாக்கள் போய் நிற்பாங்களாம், கதைப்பாங்களாம். அங்க ஒரு ஆள் ஒரு நண்பர் ஒரு ஆள் சொல்லி சிரிச்சார். பாதர் வாட்டில அவர வேலையை செய்து போறானா, விரும்பி பூசை போவானா, கொத்தரொட்டி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவானா. இதுக்கு எல்லாம் எந்த மதத்துல பிரதான 4 மதம் இலங்கையில் இருக்கிறதுல பக்தி என்றதை வந்து யாரும் கலங்கப்படுத்தலாம். அதை பார்க்கணும்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு மெசேஜ், ஒரு வாட்ஸ்அப் மூலமா ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஒரு ஆள் படத்து கிடக்குறாரு அந்த வீடியோ. அது கமெண்ட்ஸ் நான் அதுக்கு வரேன். அதை நிச்சயமா சொல்லி ஆகணும். எங்க இந்த படத்து கிடக்காருன்னு சொன்னா ஃபுல் ட்ரக்ஸை பாவிச்சுட்டு வந்திருக்காரு. எங்க வந்திருக்காரு நினைக்கிறீங்க? நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு, வேற எங்க இல்ல, நீதிமன்றத்துக்கு வந்தவர் தான் இவரு. பாருங்க, அது ஆனா பெண்ணானும் விளங்குது இல்ல, ஆனா தான் இருக்கணும், ஆனா தான் இருக்கு. அதே தெரியுது, இப்படி படிச்சவருக்கும் தெரியாது தான் ஆரண்டு. அது சரி. ஆமா, சின்ன இளைஞர் ஒருத்தன் தான், சின்ன இளவயது பையன் ஒருத்தன் இப்படி இதாகி இருக்கான். பாத்துக்குங்க, ட்ரக்ஸை பாதிச்சுட்டு நீதிமன்றத்துக்கு வந்துட்டு அங்க வளாகத்துல அப்படி ஒன்னும் செஞ்சுக்க முடியாம இருக்க நிலைமை தான் இன்னைக்கு நாட்டுல உருவாகி இருக்கு. அதைத்தான் முற்றிலும் நிப்பாட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. தயவுசெய்து பாருங்க. ஆனா கமெண்ட்ஸை கொஞ்சம் பார்ப்போம். இந்த வெளிநாட்டுல இருந்து ஒரு அம்மா போட்டிருந்தாங்க ஒரு கமெண்ட், அதை நான் வாசிச்சிட்டேன். காலை வணக்கம், நானும் என் கணவரும் நாங்கள் நாட்டு நடப்பு தொடர்ந்து பார்க்குறாங்களா இல்லை நிச்சயம் பார்க்குறாங்களாம். நீங்களும் தமிழரசு தம்பியும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள், சொன்ன நன்றி. கருப்பு ஜூலை சம்பந்தமா ஒரு விஷயம் சொன்னாங்க, அது நிச்சயமா நாங்கள் சேர்த்துக்கலாம். கருப்பு ஜூலை கலவரத்தை தாண்டி உயிர் பிழைத்தவர்கள் நாங்கள். அக்காலகட்டத்தில் எங்கள் சிங்கள அண்டை வீட்டாரால் நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம். இன்று வரை ஆண்டர்சன் பிளாட்ஸில் நாங்கள் ஒரு குடும்பமாகவே வாழ்ந்து வருகிறோம். எல்லா சமூகங்களைச் சேர்ந்த அரசியல்வாதிகளும் எங்களை பிரித்து வைக்க முயன்றனர், இப்போதும் முயல்கின்றார்கள். ஆனால் மக்கள் இப்போது மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். பாருங்க, அந்த கருப்பு ஜூலை சம்பந்தமா அவங்க அந்த இடத்துல நினைவுபடுத்திருக்காங்க. நிச்சயமா நான் சொன்னேன், இந்த நிகழ்ச்சியில நாங்க இன்னைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க நினைவுகளை வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நன்றியம்மா. இந்த யுத்த கால பகுதியில நீங்க இப்படி ஒரு நெருக்கடி நிலைய பகிர்ந்துருக்கிறீங்க. ரைட்டடா, நம்ம யூடியூப்ல இருக்க கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு இருக்குது. தமிழரசு அண்ணா, நீங்கள் கூறும் போது அழுகைத்தான் வந்தது. அப்போ நான் பிறக்கவில்லை, வயிற்றில் இருந்தேன், அவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்று அம்மா கூறினார். அதனோட வழி அப்போ புரியவில்லை, இப்போது நினைத்தால் மிகவும் வலிக்கின்றது. ஒரு இனத்தை அழிக்க சிங்கள காடையர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு சேட் இமோஜியோட போட்டிருக்காரு. ரொம்பவும் கவலையா அவர் பேசியிருக்காரு. சிங்கள காடையர்களால பாதிக்கப்பட்டதுல அமைச்சர் சந்திரசேகரனும் நாடாளுமன்றத்துல தானும் காடையர்களால பாதிக்கப்பட்டேன் என்ற விடயத்தை பதிவு செய்திருந்தார். அதனால எல்லோருக்கும் பாதிப்புகள் வந்திருக்கு. அண்ணா, நீங்கள் தனித்தனியாக தின்னுங்க, டெல்சான் பாவம்,
என்ன செய்யறது நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. ஆபீஸ்லயே சொன்னாங்க, என்ன தமிழரசன் எந்த நாளும் சாப்பிடறாரு. நீங்க ஆபீஸ்ல இருக்கிறாக்களுக்கு வாங்கி கட்ட போறாங்க. எங்கட டெல்சான கொண்டு வாங்கி கொடுக்க அவங்களுக்கு வழி இல்ல. அதுக்குள்ள என்னட்ட வந்து வாங்கி கொடுக்க ஆபீஸ்ல இருக்கிற யுஎஸ் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இறப்பு மட்டும் நீதிபதியாக இருக்கலாம். யுஎஸ்ல அப்படி ஒரு திட்டம் இருக்குதான் என்று கூறப்பட்டிருக்குது. இலங்கையில அப்படியான ஒரு திட்டம் இல்ல. வயது அதிகரிக்கிற சம்பந்தமா தான் பரிசீலிக்கிறாங்க. இறக்கும் வரையும் இருக்கலாம் என்ற நிலைப்பாடுல தங்களுக்கு எதிராக வழக்குகளை காலம் தாழ்த்தும் நோக்கத்துடன் எதிர்க்கட்சிகள் இயங்குகின்றன. ஒரு அற்ப ஆசை. அது தெரியாது எதிர்க்கட்சிகள் எப்படி இயங்குறாங்கன்னு நாங்க சொல்லிக் கொள்ள முடியாது. உண்மைதான் டில்சான், பாவம் உங்களுக்கு நான் சவுதியிலிருந்து வரும்போது வாங்கி வந்து தருகிறேன் சகோ என்ற ஒருவர் எழுதியிருக்கிறார். நீங்க யாருன்றதை அடையாளப்படுத்துங்க. ஏண்டா டில்சான் உங்களை அடையாளம் காணணும். அதனால அதுக்கு நன்றி. அதுல இன்னொன்று பாத்தீங்கன்னா டில்சான், நீதிபதிகள் வயது அதிகரிப்பது என்பது தவறு. அதை நீதிபதிகள் ஓய்வு வயது அதிகரிப்பது என்று குறிப்பிட்டால் நல்ல. நீதிபதிகள் வயது அதிகரிப்பு என்பது தவறு. நீதிபதிகளும் நிச்சயமா அந்த கருத்தை ஏற்றுக்கொள்றோம். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரித்தல் என்றது நீங்க சொல்ற கருத்து சரி. அதாவது பிழைகள் திருத்தப்படும், உங்களுடைய கருத்துக்கள் ஏற்கப்படும். ஃப்ளோல போற நேரம் ஏதாச்சும் மிஸ்டேக்குகள் வரும், அதுக்கு நீங்க சுட்டி காட்டுங்க, நாங்க அதை போற போக்குல திருத்திக்கிறோம். கிளீன் ஸ்ரீலங்கா, ஒரே சட்டம் ஒரே நாடு, இதனுள் தமிழர்களுக்கு ஒரு கண்ணோட்டம், சிங்களவருக்கு ஒரு கண்ணோட்டம், இரு சிக்கல். கோட்டா யாழ் நீதிமன்றத்தை தவித்தார். ஒருமுறை இலங்கை மூவினத்தார் இரவு ஓட ஓட இந்த ஜனாதிபதி அடித்து திரத்தினார். இப்போ கொழும்பு நீதிமன்றத்துக்கு எப்படி கோட்டா ஆஜரான அவருக்கு யாழ்ப்பாணம் வர்றதுக்கு ஒரு அலர்ஜி என்னென்றால் அவருக்கே விளங்குது டில்சன். இப்ப மக்களை நீங்க நினைக்கிற விளங்குதுல, நீதிமன்றத்துக்கு வர்றது பிரச்சனை இல்லை. அவர் இவ்வளவு பேரையும் அழிச்சு எவ்வளவுக்கும் காரணமா இருந்தாங்க. எப்படி போனா ஒரு சேட் லைஃப் தான். இருவரும் மிக சிறப்பு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பலம் தரும் தூண்கள் போல் இருந்தது. அன்றாடம் தங்கள் உழைப்பும் வேர்வையும் சிந்தி கஷ்டப்படும் எமது தோட்ட தொழிலாளர்களுக்கு நடக்கும் அநீதிக்கு இந்த அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாட்டின் பாதி பொருளாதாரமே அவர்களின் உழைப்பு தான். உண்மையான கருத்து. இந்த விதமான அதுல இன்னொரு யங் தம்பியோ தங்கையோ தெரியாது ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் சார். எனக்கு 21 வயது அண்ணா, உங்களுடைய நாட்டு நடப்பை பார்த்து விட்டுத்தான் நான் உறங்குகிறேன். அண்ணாமார் இருவரின் பாதுகாப்பு முக்கியம். இருவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு புலம்பெயர்ந்த நாட்டில இருக்க வேண்டும். என்றால் அவர் எழுத்த பார்க்கும்போது 21 வயதுல இருக்கக்கூடியவரால் அந்த ஆர்வத்தோட இருக்கிறீங்க. உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் பின்தொடருங்க. ஒரு வழக்கு சம்பந்தமா இருக்குன்னா 2 ஆண்டுகளாக இழுபறியாக நடைபெறும் ஒரு குழந்தை பாதுகாப்பு கஸ்டடி வழக்கை நான் அறிவேன். தந்தை நீதிமன்றத்தில் நேரடியாக வந்து குழந்தையை தாயாரிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் இனி வழக்கை தொடர விருப்பமில்லை என்றும் தெரிவித்த பிறகும் வழக்கு இன்னும் மாதக்கணக்கில் தள்ளி போய் கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் தவறான முகவரிக்கு அறிவித்து அனுப்பப்பட்டதால் ஏற்பட்ட தாமதமும் இருந்தது. இதுவரை வழக்கறிஞர் கட்டணத்திற்கே சுமார் 3 லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கின்றது. அந்த பணம் குழந்தையின் நலனுக்கே பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட எளிய வழக்குகள் கூட இவ்வளவு காலம் இழுபறியாக இருப்பது கவலைக்குரியது. நீதிமன்றங்களில் வழக்குகளை விரைவாக முடிக்கக்கூடிய நடைமுறைகள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கவலை. உண்மையில அந்த கருத்தை ஏற்றுக்கொள்றேன் டெல்சான். வழக்குகளை தரம் பிரிச்சு உடனடியாக அந்த வழக்குகளை துரிதப்படுத்துற நடவடிக்கைகளை நீதியமைச்சர் சட்டமன்ற திணைக்களத்தோடு சேர்ந்து செய்தால் கன விடயங்களுக்கு குயிக்கா தீர்வு கிடைக்கும் என்று நம்புறேன் டெல்சான். வருங்கால ஜனாதிபதி குமரேசன், டெல்சான் வாழ்க. குமரேசனுக்கு வெட்க சிரிப்பு வேற. அதுல உண்மையா அவங்கள இங்க அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாடாளுமன்றம் அனுப்பணும், அதுல கிழக்கு மாநிலத்துல இருந்து அனுப்பணும் சொல்லி இருக்கிறாங்க. அத்தான் நிகழ்ச்சியில் போதும், சாப்பிடுவதை தவித்துக் கொள்ளுங்கள். கடுப்பாகிறேன். அத்தான் ஆறு எழுதுனான்னு தெரியாது, என்னத்தான் எழுதியிருக்கிறான் மச்சான். சாரி, என்ன செய்யறது, பாய் நமன் இருக்குது. ஓகே, நாளைக்கு மச்சான் நீங்களே சாப்பிட்டுட்டு நாளைக்கு வாங்க. பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.